வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு கரைச்சே குடிக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள் அதிகம் இல்லாமல் ஒரே ஒரு காயை மட்டும் பயன்படுத்தி இந்த சாம்பாரை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் துவரம்பருப்பை கழுவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது 150 கிராம் அளவு. 2 முருங்கைக்காயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில், இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, கருப்பியில் சேர்க்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, இதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டால் போதும். சாம்பார் கலராக வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து, அதுக்கு பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் இருக்கிற முருங்கைக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா ஆறட்டும். பருப்பை மசிச்சு விட்டுடலாம். பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விடணும். முருங்கைக்காயை ஆற வச்சுருந்தோம். இப்போ இதில் இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணிடலாம். மறுபடி ஒரு 30 செகண்ட் இதை மசிச்சு விட்டுடலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றி கலந்து விட்டுட்டோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், 1 கப் தண்ணியில், இதை ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மாதிரி இருந்தால் தான் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்க்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது டிஃபன் சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தாதான் இதனோட டேஸ்ட்டே நல்லா இருக்கும். 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். மணக்க அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கலுக்கு பொருத்தமான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. காய்கறிகள் அதிகமாக சேர்க்காமல் அருமையான சுவையில் ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுருக்கிற இந்த டிஃபன் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.